முட்டாள்தனம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அட கடவுளே, பெருமாள் சார் தானே? எங்க இவ்வளவு தூரம்? எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். ஐயோ, சும்மா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார். நீங்க இப்படிதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இப்படி கொஞ்ச நாளா தான் நடந்துகிட்டு இருக்கேன். சிஎம்மோட தான் நட பழகினேன் கிஃப்ட் க்ளோஸ்ல. இப்ப அவரால முடியல, அவருக்கு சேர்த்து தான் நான் நடக்கிறேன். என்ன உடம்பு குறையவே இல்ல? அது எப்படி குறையும்? அவரோட சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல. சிஎம்மோட மருந்தே சாப்பிட வேண்டி வருமோ? சார், நீங்க உண்மையிலேயே எனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஏதாவது டிரான்ஸ்ஃபர் விஷயமா? நான் சொல்றேன். நான் சொன்னா சிஎம் சார் கேட்பாரு. சிஎம் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் தேவை. என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அத உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். மறுபடியும் விளையாடாதீங்க சார். இல்ல இல்ல, டெல்லியில கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் டீம். அவங்க சினிமா நோட்டீஸ் போல அடிக்கடி லெட்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க. தீவிரவாத மிரட்டல் பத்தினது. அத நீங்க பேப்பர்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஆமாமா. சிஎம்க்கு கொலை மிரட்டல் கொடுக்கணும்னா எஸ்எம்எஸ்லயோ இமெயிலயோ பண்ணுவாங்க. ஆமா. அது பெரிய பிரச்சனை இல்ல, போலீஸ் விசாரிச்சுதான் ஆகணும். போலீஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல் புரியலையே, என்ன சார் அர்த்தம்? கேர்ஃபுல்லா இருக்கணும்னா எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? ஆமாமா. சரி, நீங்க உதவி பண்ணுவீங்களா? உதவி எல்லாம் கேட்காதீங்க. நீ இத 12 மட்டும் சொல்லுங்க, நான் அதை செஞ்சிடறேன். சிஎம்மோட ஆபீஸ்லயும் வீட்லயும் சுதந்திரம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. உண்மைதான். போலீஸோட வழியில விசாரிக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா அதுல ரகசியம் வீணாயிடும். 1க்கு 10 நியூஸ் பேப்பர்ல எழுதுவாங்க. அதுவும் சரிதான். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா காதும் வச்ச மாதிரி விஷயம் முடிஞ்சிரும். சிஎம்மோட ஆபீஸ்லயும் வீட்லயும் இருக்கிற வேலைக்காரங்க பத்தியும் அங்க வந்து போற விசிட்டர் லிஸ்டோட டீடைல்ஸும் எனக்கு வேணும். அவ்வளவுதானா? இப்போதைக்கு அவ்வளவுதான். சரி சரி சரி, அப்ப பண்ணு. சரி சார், நான் கிளம்புறேன். பேர் என்னமா? ஆஷா. ரொம்ப நன்றி. நம்ம வெளியே போய் கொஞ்சம் நடக்கலாம். நீ போய் வேற வேலையை பாருமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே என் கையை காலை பிடிச்சி வித்தை காட்டிட்டு இருந்த. முன்னாடி பண்ணது இன்டோர் எக்ஸசைஸ், அது பத்தாது, வாக்கிங்கும் வேணும். டாக்டர் ஜான் முக்கியமா சொல்லிருக்காரு டெய்லி வாக்கிங் போகணும்னு. ரொம்ப வேணாம், ஒரு 10 நிமிஷம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஆமா, நான் என்னையில இருந்து ஆபீஸ் போக ஆரம்பிக்கலாம். டாக்டர் ஜான் சொல்லிருக்காரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு. என்னங்க, ஒரு டீ குடு. பால் சேர்க்க வேண்டாம். எங்க போன? உன்னை ஆளே காணோம். இல்ல, நான் தினமும் வருவனே. என்ன நேத்து மட்டும் வர முடியல. என்ன அதிகமாயிட்டே போகுது? ஆமா. ஹலோ, நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? சொல்லுங்கண்ணா. ஹனுமார் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் இது தலைவருக்கு கொடுக்கலாமா? ஐயோ, இதெல்லாம் கொடுக்கவே கூடாது, கோல்டு வந்துடும். கோயில் பிரசாதம் கொஞ்சம் கொடுங்க, என்னோட ஆசைக்காக. தலைவருக்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும், யாருக்கும் சொல்லாதீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் பாயசம் கொடுக்கறது வழக்கம் தான். அவர் விரும்பி சாப்பிடுவாரு. இதையும் கொடுங்க. ஐயோ, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அரவிந்த் அண்ணா பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவர் மேல சந்தேகமே இல்லை. ஆனா அரவிந்த் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, சிஎம்க்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்குமா, அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருவேளை வேற யாராவது கொடுத்திருந்த பிரசாதத்துல விஷம் இருந்திருந்தா? நைட் 2 மணிக்கு நான் எழுப்ப அலாரம் வச்சுக்கோ. சார். என்னடா ராத்திரி 2 மணிக்கா?
முதலமைச்சர் கிட்ட இருந்து எடுத்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணதுல இருந்து பேத்தாலஜிஸ்ட் உஷாக்கு தோணுன ஒரு சந்தேகம் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. மனுஷனை மரணத்துக்கு கொண்டு போற ஒரு விதமான டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் இது. 2 நிமிஷத்துல ஒரு பறவையும் 15 நிமிஷத்துல ஒரு பன்னியையும் 1-2 மணி நேரத்துல ஒரு மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போற ஒரு கொராரி. இது கொராரியோ இல்ல ஹைலி டாக்ஸிக்கான காஸ்ட்ரிபீன்ஸ்ல இருந்து எடுக்கிற பாய்சன் ரைஸோ இல்ல C3H5M3O9 என்ற கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற நைட்ரோ கிளிசரோ சிஎம் உடம்புக்குள்ள இருக்கிற பாய்சனான்னு நம்ம முடிவெடுக்க நேஷனல் அனாலிட்டிக் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இது ஒரு சாதாரண மரணம் எல்லாம் தெரியறப்போ இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு நடந்த இந்த கொலை முயற்சி அசாசினேஷன் அட்டெம்ப்ட்னு எனக்கு சந்தேகம் வருது. ஆனா அந்த அசாசினேஷன் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு க்ளூ கூட இன்னும் கண்டுபிடிக்கல. அண்ட் ஸ்டில் ஹி இஸ் அன்னோன். மை பிரீஃபிங் இஸ் டன். பெருமாள் சொன்னது உண்மையான விஷயம்னா இந்த கேஸ் ரியலி வெரி சீரியஸ். ஆனால் இந்த ஒன்மேன் ஆர்மி ஒருத்தரோட செயலை வச்சு இது முடிவுக்கு வரப்போறது இல்லை. 100 பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம், ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் வேணும் இந்த விசாரணைக்கு. எதுக்கு? எல்லாத்தையும் சொதப்புறதுக்கா? மரியாதை இல்லாமலாம் என்கிட்ட பேசக்கூடாது சார். உங்க தோள்பட்டையில் இருக்கிற அதே முத்திரை தான் என் தோல்லையும் இருக்கு. அதனால அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. சாரி சார். This guy just impossible. Sorry, part of the job. ஹா சார். இல்ல சார், ஏடிஜிபி உள்ள இருக்கிற விஷயங்களை இப்போதான் வெளியே சொல்லியிருக்காரு. என்ன சார் பண்றது, பொறுத்துட்டு தான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன் சார். ஷோ. ஹா சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். சிஎம் வீட்டில் இருந்தாலும் செக்யூரிட்டி டைட் பண்ணணும் சார். ஓகே சார்.